தினமும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனமும் பண்ணணும். வைஷ்ணவ பரமா இருக்கணும். ததியாராதனை குறைவில்லாம நடத்தணும். பகவான்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப பிரீத்தி உள்ள வாழ்க்கை எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறா. அப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு பணமெல்லாம் தீர்ந்து போயிடுறது. 1000 தினமும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனையில அவர்கிட்ட இருக்கிறது எல்லாம் கரைஞ்சிடுறது. அப்புறம் என்ன பண்ற, கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். கொள்ளையடிக்க ஆரம்பிக்கும் போது பகவத் பக்தாள்கிட்ட பாகவதாள்கிட்ட இருக்கிற பைசாவை தொடவே மாட்டார். நிறைய சம்பாதிச்சு, அதாவது வேற வழியில சம்பாதிச்சு பகவத் கைங்கரியத்துக்கு யாரும் உபயோகப்படுத்தாம இருக்காளோ அவாகிட்ட மட்டும் கொள்ளையடிப்பார். சப்போஸ் அந்த பாகவதாள்கிட்ட கொள்ளையடிச்சுட்டா அவளோட சிஷ்யான தெரிஞ்சா அன்னைக்கு ராத்திரியே அவாட்டுக்கு அந்த ஐட்டம்ஸ் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு நியமத்தோட அவர் திருடின்னு இருந்தார். திருடி 1000 வைஷ்ணவாளுக்கு தினம் அமுது படைச்சுட்டு இருந்தார். அப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் பகவானுக்கே ரொம்ப ஆசை வந்துருச்சு, இவரை நம்ம திருத்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஆசை வந்ததுனால பகவான் என்ன பண்றார், தானே கல்யாண திருக்கோலத்துல வரார். கல்யாண திருக்கோலத்துல சர்வாபரண பூஷிதையா பிராட்டியும் பெருமாளுமா 2 பேரும் வந்துட்டு இருக்கும் போது திருமங்கை ஆழ்வார் அவளை சாதாரண மனுஷியான நினைச்சுட்டு அதெல்லாத்தையும் நகையெல்லாம் கொடு எனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க இப்பதான் கல்யாணம் ஆகி கல்யாண திருக்கோலத்துல வந்துட்டு இருக்கோம், இப்ப கேட்கறியேப்பா அப்படின்னு சொன்னோம். இல்ல எனக்கு கண்டிப்பா எல்லாம் வந்தாகணும், நீங்க இங்க கழட்டி வைங்க எல்லாத்தையும் அப்படின்ற. பகவானும் இது தன்னோட ஒரு திருவிளையாடல்னு நினைச்சிட்டு எல்லா பூஷணங்களையும் கழட்டி ஒரு துணியில வைக்கிற திருமங்கை ஆழ்வார் அதுல எல்லாத்தையும் போடுறார். எல்லாத்தையும் போட்டதும் பகவானோட கால்ல இருக்கிற ஆபரணத்தை மட்டும் கழட்ட வரலன்னதும் அவர் என்ன பண்றாரு, பல்லால கட்டிச்சு இழுத்து கழட்டி மூட்டையில வச்சிடுறார். மூட்டையில வச்சு கட்டிடுறார். தூக்குறார். அவரால் தூக்க முடியல. தூக்க முடியல. நீர் என்ன மந்திரம் போட்டீரோ அப்படின்னு கேக்குற. ஆமா நான் மந்திரம் போட்டிருக்கேன், இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வலது காதுல அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணதும் பெருமாளோட சாட்சாத்காரம் திருமங்கை ஆழ்வார் கிடைச்சிடுறது. அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. அதனாலதான் கல்யாண ரங்கநாதரா பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் கல்யாண